ஜெபம் செய்யலாம். பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். 1 சாமுவேல் 28வது அதிகாரத்தில் உள்ள உம்முடைய வார்த்தையில் மறைந்திருக்கிற உம்முடைய எச்சரிப்புகளையும் உம்முடைய வழிநடத்துதல்களையும் உம்முடைய ஆலோசனைகளையும் உம்முடைய அதிசயங்களை நாங்கள் புரிந்து கொள்ள கற்றுக்கொள்ள உதவி செய்யும். இந்த நேரத்தை எங்களுக்கு பயனுள்ளதாக மாற்றித்தாரும். கிருபை பெருகட்டும். உடைய வார்த்தையை மகிமைப்படுத்தும். கிருபை பெருகட்டும். எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். 1 சாமுவேல் 28வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அந்நாட்களிலே பெலிஸ்தர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ண தங்கள் சேனைகளை போருக்கு கூட்டினார்கள். அப்பொழுது ஆகீஸ் தாவீதை நோக்கி, நீயும் உன் மனுஷரும் எவ்விதத்திலும் என்னோடே கூட யுத்தத்துக்கு வர வேண்டும் என்று அறிய கடவாய் என்றான். தாவீது ஆகீஸை பார்த்து, உம்முடைய அடியான் செய்ய போகிறதை நீர் நிச்சயமாய் அறிந்து கொள்வீர் என்றான். அப்பொழுது ஆகீஸ் தாவீதை நோக்கி, இதற்காக உன்னை எந்நாளும் எனக்கு மெய் காவலனாக வைப்பேன் என்றான். சாமுவேல் இதற்கு முன்னமே மரித்து போனான். இஸ்ரவேலர் எல்லாரும் அவனுக்கு துக்கம் கொண்டாடி அவன் ஊராகிய ராமாவிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள். சவுல் அஞ்ஞனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் தேசத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டான். பெலிஸ்தர் கூடி வந்து சூனேமிலே பாளையம் இறங்கினார்கள். சவுலும் இஸ்ரவேலர் எல்லாரையும் கூட்டினான். அவர்கள் கில்போவாவிலே பாளையம் இறங்கினார்கள். சவுல் பெலிஸ்தரின் பாளையத்தை கண்டபோது பயந்தான். அவன் இருதயம் மிகவும் தத்தளித்து கொண்டிருந்தது. சவுல் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும் போது கர்த்தர் அவனுக்கு சொப்பனங்களினாலாவது ஊரிமினாலாவது தீர்க்கதரிசிகளினாலாவது மறு உத்தரவு அருளவில்லை. அப்பொழுது சவுல் தன் ஊழியக்காரரை நோக்கி, அஞ்ஞனம் பார்க்கிற ஒரு ஸ்திரியை தேடுங்கள், நான் அவளிடத்தில் போய் விசாரிப்பேன் என்றான். அதற்கு அவனுடைய ஊழியக்காரர், இதோ எந்தோரில் அஞ்ஞனம் பார்க்கிற ஒரு ஸ்திரீ இருக்கிறாள் என்றார்கள். இந்த முதல் 7 வசனங்களை நாம் வாசிக்க கேட்டோம். இந்த 1 சாமுவேல் 28வது அதிகாரத்தில் விசித்திரமான நடைமுறைக்கு விதி விலக்காக விதிகள் உண்டு, விதி விலக்குகள் உண்டு. அப்படி ஒரு வித்தியாசமான ஒரு சம்பவம் மரித்து போன சாமுவேலுடைய ஆவியோடு அல்லது மரித்து போன சாமுவேலோடு ஒரு குறி சொல்லுகிற, ஒரு அஞ்ஞனம் பார்க்கிற, ஒரு பொல்லாத ஆவியை கொண்டு செய்கிற ஒரு பிளாக் மேஜிக், ஒரு கிறிஸ்டல் ரீடர், அந்த மாதிரியான ஒரு தொடர்போடு கூட சவுல் அந்த அஞ்ஞனம் பார்க்கிற ஒரு பெண்ணை கண்டுபிடித்து அந்த பெண் மூலமாக மரித்து போன, கர்த்தருக்குள் மரித்த ஒரு தேவனுடைய மனுஷன் ஒரு வெற்றியோடு கூட தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை முடித்த ஒரு சாமுவேல் தீர்க்கதரிசியினுடைய ஆவியோடு தொடர்பு கொள்ளுகிற ஒரு வித்தியாசமான ஒரு சம்பவத்தை இந்த அதிகாரத்தில் நாம் வாசிக்க முடியும். இங்க சவுலுடைய வாழ்க்கையினுடைய ஒரு இருண்ட ஒரு நிலை. அவர் இப்படி அஞ்ஞனம் பார்க்கிற ஒரு பெண்ணை தேடுகிற அளவுக்கு கர்த்தரை விட்டு தூரம் போயிட்டார். அதே நேரத்தில் தாவீதும் இங்க அவர் இக்கட்டான ஒரு நேரம். அங்க ஒரு பக்கம் அரசியல் சூழ்ச்சி, சவுல் உள்நாட்டுக்குள்ளேயே தன்னை கொலை செய்ய தேடுறாரு. தன்னோடு கூட 2 மனைவிகள், 600 குடும்பங்கள். அவர் மனித உதவியை தேடி போயிடுறார். தன்னுடைய சுய புத்தியின் மேல் சாய்ந்து அவர் அங்கே சிக்லாகுக்கு பெலிஸ்தியர்களிடத்தில் போய் அடைக்கலமாக ஒரு 16 மாதம் பெலிஸ்தியர்களுடைய நாட்டில் ஒரு அகதியைப் போலவும் ஒரு அடிமையைப் போலவும் அவர் அங்கே போய் உயிருக்கு தப்பி ஓடி போய் நிற்கிறார். பெலிஸ்திய காத் பட்டணத்து அதிபதி ஆகீஸும் கூட தாவீதனுடைய 600 மனுஷர்களை ஒரு பிணை கைதிகளை போல
ஒரு ஹாஸ்டேஜ்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அவங்கள உயிரோடு தன்னுடைய வசத்தில் வைத்து அவங்கள வைத்தே இஸ்ரேல் நாட்டை தாக்குகிற ஒரு சூழ்ச்சி. இந்த பக்கம் அரசியல் தந்திரமாக பெலிஸ்திய காத் பட்டணத்து அதிபதி ஆகிஸும் அவர் அங்கே திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. ஒவ்வொரு முறையும் தாவீது நான் யூதா தேசத்தின் மேலே நான் கொள்ளையடித்தேன் அப்படின்னு சொல்லும்போது, எப்படி இருந்தாலும் இஸ்ரேல் மக்கள் தாவீதை ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கொலை செய்வாங்க. அவங்க தாவீது மேலே வைத்திருந்த நம்பிக்கையும் அவங்களுக்கு போயிடுச்சு. தாவீது யூதா தேசத்து மக்களையே கொள்ளை அடிக்கிறாரு என்கிறதுனால வேற வழியே இல்லாமல் தாவீதினுடைய 600 மனுஷர்களும் தனக்கு தான் அடிமையாக இருப்பாங்கன்னு அவர் ஒரு மனக்கோட்டையை கட்டிட்டாரு. ஆகிஸ் தாவீதை நம்ப ஆரம்பிச்சிட்டாரு. 1 சாமுவேல் 27:12 கடைசி வசனம், ஆகிஸ் தாவீதை நம்பி அல்லது அவர் நம்பி செயல்பட ஆரம்பிச்சிட்டாரு. தாவீதுக்காக ஆகிஸ் பெலிஸ்திய மற்ற அதிபதிகளிடத்துல பேசுகிறதற்கும் இஸ்ரவேலுக்கு எதிர்த்து போகிற போர்ல தன்னோடு கூட தாவீதும் ஆகிஸோடு கூட வரணும் என்று கேட்கிற அளவுக்கும் தனக்கு மெய் காவலனாக ஒரு பாடி கார்டாக 1 சாமுவேல் 28:2 உன்னை என்னாலும் எனக்கு மெய் காவலனாக வைப்பேன் என்று சொல்லுகிற அளவுக்கும் தன்னுடைய உயிரையும் தாவீதுக்கு பாதுகாப்பாக தாவீது இருப்பான் என்று ஆகிஸ் நம்புகிற அளவுக்கும் தன்னுடைய படையோடு கூட தாவீது வருகிறதற்கு தாவீதை நம்புகிற அளவுக்கும் ஆகிஸ் போயிட்டார். ஸோ இங்கே ஒரு பெரிய ஒரு அரசியல் மாற்றம், அரசியல் தலைவர்களுக்குள்ள எதிர்பார்ப்புகள் வித்தியாசப்படுது. சவுலும் கர்த்தரை விட்டு தூரம் போயிட்டாரு. தாவீதும் இந்த இடத்துல குறிப்பாக கர்த்தரிடத்துல விசாரிக்கிற பழக்கம் இல்லை. சங்கீதங்கள் எழுதப்படலை. 16 மாதங்கள் சிக்லாகில் இருக்கும்போது எந்த பாடல்களும் சங்கீதங்கள் எழுதப்பட்டதாக அந்த வேதத்தில் ரெக்கார்டு இல்லை. சங்கீத புஸ்தகங்கள் சிக்லாகில் இருக்கும்போது தாவீது எழுதின சங்கீதம் அப்படின்னு எதுவும் இல்லை. ஸோ இங்கே ஒரு தாவீதினுடைய வாழ்க்கையிலையும் ஒரு சர்க்கிள். அவர் பெலிஸ்தியன் இடத்துலையே போய் தஞ்சம் இருந்துடலாம். அங்கே காத் பட்டணத்து அந்த ஆகிஸ் கிட்ட தாவீதுடைய வார்த்தைகளும் மாறிடுச்சு. நான் உமக்கு அடியேன், உமது அடியான் என்று சொல்லுகிற அளவுக்கு 1 சாமுவேல் 27:5, அடுத்து 1 சாமுவேல் 28:2 இந்த வசனங்கள்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா தாவீது ஆகிஸை பார்த்து உம்முடைய அடியான் அப்படின்னு சொல்லுகிற அளவுக்கு அவரும் ஆகிஸுக்கு கீழ்ப்படிந்து ஆகிஸுக்கு கட்டுப்பட்டு ஆகிஸினுடைய பாதுகாப்பு தான் எனக்கு இப்போ முக்கியமாக படுது என்று சொல்லுகிற அளவுக்கு அவரும் தாவீதும் ஒரு கொஞ்சம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் கொஞ்சம் அவரும் பலவீனப்பட்டிருக்கிறார். இந்த சூழ்நிலையில் சவுலுக்கு பயம் வேற. சவுல் 1 சாமுவேல் 28:5 பெலிஸ்தரின் பாளையத்தை கண்டபோது சவுல் பயந்தான். ஒரு பயந்த நிலையில தான் சவுல் காணப்படுறார். 1 சாமுவேல் 28:5 வாசிக்கும்போது இந்த பயம் ஆரம்பத்தில் சவுலுக்கு இல்லை. 1 சாமுவேல் 11 அங்கே 6-11 வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே சவுல் வேறு மனுஷனானார். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கும் போது அங்கே யுத்தங்களை ரொம்ப தைரியமாக நடத்தினார் சவுல். ஆனால் 1 சாமுவேல் 16:14 எப்போ சவுல் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் போனாரோ அங்கே 1 சாமுவேல் 16:14 கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தருடைய ஆவியை சவுல் இழந்தபோது வேறு மனுஷனாக மாறிய சவுல், தேவ ஆவியை பெற்றபோது வேறு மனுஷனான சவுல் கர்த்தருடைய ஆவியை இழந்ததுனால இன்னைக்கு பயத்தின் ஆவி சவுலுக்குள்ள வந்திருக்கு. இன்னைக்கு நமக்கு ஒரு பாடம் இருக்கு. நம்ம உலக காரியங்களுக்கு நெருக்கங்களில் ஆபத்து காலத்தில் நம்ம சோர்ந்து போய் பலவீனப்பட்டு நாம் பயத்தினால நாம் ஆட்கொள்ளப்படுகிறோம் அப்படின்னா அங்கே தேவன் மேல் உள்ள விசுவாசமோ விசுவாசத்தினால் வருகிற தைரியமோ அற்று போயிடும். அங்கே அதுவே ஒரு அறிகுறி. பயம் அது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்தான் இருக்கணும். மனுஷருக்கு பயப்படுகிற பயமோ
ஆபத்தை பார்த்து பயப்படுகிற பயமோ அது ஒரு ஆவிக்குரிய ஒரு மனுஷனுக்கு மனுஷிக்கான ஒரு சுபாவம் அல்ல. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கல, பலமும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை, நமக்கு அன்புள்ள ஆவியை கொடுத்திருக்கிறாரு. அன்பு பயத்தை புறம்பை தள்ளும். ஸோ இங்க தேவ அன்பு, தேவ ஆவியானவரால் வருகிற அந்த தைரியம் இங்க சவுலுக்கு அற்று போனதுனால எதிர்மறையான சூழ்நிலையை பார்க்கும்போது சவுல் பயந்த நிலையில் இருக்கிறார். நாம் இன்னைக்கு இந்த 1 சாமுவேல் 28 நடைமுறையான வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது நமக்குள்ள எந்த அளவுக்கு பயம் காணப்படுது, எந்த அளவுக்கு நாம் தைரியமாக இருக்கிறோம். அதாவது நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான், கர்த்தருக்கு பயப்படுகிறவன் விசுவாசிக்கிறவன் பதறான். ஸோ நம்ம ஒரு பதட்டம் இல்லாமல் நிதானமாக நடக்கக்கூடிய அந்த ஆவிக்குரிய கலையை, சுபாவத்தை நாம் பழக்குவித்து கற்றுக்கொள்வோம். பதட்டம் இல்லாமல் நாம் எதை நினைத்தும் கவலைப்படாமல் சோர்ந்து போகாமல் இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த 1 சாமுவேல் 28 பழைய ஏற்பாட்டில் இருந்த ஒரு முறை, தேவ சித்தத்தை அறிவதற்கு, தேவனுடைய வழிநடத்துதலை அறிவதற்கு பழைய ஏற்பாட்டில் ஒரு பேசிக்காக 3 நிலை இருந்தது. அதை சவுல் ட்ரை பண்ணியும் பார்க்குறாரு. இது ஒரே வசனத்தில் எழுதியிருக்கு, ஆனால் அது ஒரு நீண்ட காலமாக சவுல் முயற்சித்த ஒரு செயல் இங்கே எழுதியிருக்கு. 1 சாமுவேல் 28 சவுல் பயந்ததுனால அவருடைய இருதயம் மிகவும் தத்தளித்து கொண்டிருந்தது. 1 சாமுவேல் 28:5 6வது வசனத்தில் வாசிக்கிறோம், சவுல் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும் போது, அது ஒரு பல முறைகளில் விசாரிக்கிறார் சவுல் கர்த்தரிடத்தில். எப்படின்னா, தூங்குறதுக்கு முன்னாடி அவர் ஆண்டவர் என்னோடு கூட சொப்பனத்தின் மூலமாக பேசணும் அப்படின்னு அவர் எதிர்பார்ப்போடு தூங்குறார். அதாவது ஒரு டீப் ஸ்லீப் வந்தாதான், ஆழ்ந்த தூக்கம் நித்திரை வந்தால்தான் கனவு வரும். பாதி தூங்கிட்டு இருந்து பாதி தூங்காம அரை நித்திரை இருந்துச்சுன்னா கனவு வராது. அப்போ சவுல் என்ன பண்றாருன்னா, அவர் மேபி அந்த நாள் முழுவதும் கடினமான வேலைகள் செய்கிறார். தன்னுடைய உடலை வருத்தி சோர்ந்து போய் நல்லா தூங்கணும். அந்த பதில் என்ன பண்றாருன்னா, ஒருவேளை ஒரு உடற்பயிற்சிகள் செய்திருக்கலாம். அன்னைக்கு அவர் ரொம்ப அசதியாக ஒரு 2 நாள் 3 நாள் கடினமாக உடலை அலட்டி கொண்டு, உடலை வேதனைப்படுத்தி தூங்காம உழைச்சி வேலை செய்யற மாதிரி உடற்பயிற்சிகள் செய்திருக்கலாம், சண்டை பயிற்சிகள் செய்திருக்கலாம். அவருடைய பட்டயத்தை, ஈட்டிய, அவருடைய வில்ல, அவருடைய கேடகத்தை வைத்து ஒரு வீரர்களோடு ராஜாக்கள் சண்டையிட்டு பயிற்சி செய்வாங்க. அது மாதிரிலாம் அவர் செய்திருக்கலாம். அந்த உடல் அசதியினால நல்ல டீப் ஸ்லீப்புக்குள்ள, ஆழ் நித்திரைக்குள்ள அவர் போயிருந்திருக்கலாம். போகிறதுக்கு முன்னாடி, நித்திரைக்கு முன்னாடி, அந்த நித்திரையில, அந்த ஆழ் நித்திரையில கனவுகள், சொப்பனங்கள் வரும். சொப்பனத்தின் மூலமா கடவுள் என்னோடு பேசுவார் என்று எதிர்பார்த்து அவர் படுக்கைக்கு போயிருக்கலாம். ஆனா பார்த்தா எந்த சொப்பனமும் வரல அவருக்கு. இது 1. 2வது, ஆசாரியர்கள்ட்ட அவர் போறாரு. இது ஒரே வசனத்தில் எழுதியிருக்கு. சவுல் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும் போது கர்த்தர் அவனுக்கு சொப்பனங்களினாலாவது ஊரிமினாலாவது தீர்க்கதரிசிகளினாலாவது மறு உத்தரவு அருளவில்லை. இது ஒரு வசனம் தான். ஆனால் அது ஒரு நீண்ட சவுலினுடைய ஒரு முயற்சி. அவர் கர்த்தரை தேடுவதற்கு, கடவுளிடத்திலிருந்து வழிநடத்துதல் வருவதற்கு, தேவனுடைய சத்தத்தை கேட்பதற்கு, தேவ சித்தத்தை அறிவதற்கு சவுல் இப்ப முயற்சி பண்றாரு. தூங்கி பார்க்கிறாரு, பாதியில முழிக்கிறார், சரியான தூக்கம் வரல, நித்திரை வரல. அப்போ தன்னுடைய உடலை வருத்தி கொண்டு தூங்கினால்தான் ஆழ் நித்திரை வரும். ஆழ் நித்திரையில தான் சொப்பனம் வந்தால் வரும். அந்த சொப்பனத்தில் கர்த்தர் பேசினால் பேசுவார் என்றெல்லாம் முயற்சித்து பார்க்கிறாரு. ஆனா சொப்பனத்துல ஆண்டவருடைய சத்தமோ எதுவும் கனவு அப்படி வந்த மாதிரி இல்லை. 2வது, அவர் போய் ஆசாரியர்கள்ட்ட போய், அங்க ஏபோத்தை தரித்திருக்கிற ஆசாரியின் இடத்துல போய் ஊரீம் தும்மீம் அந்த கற்களை கொண்டு கர்த்தர் பேசுறாரா? அந்த ஊரீம் தும்மீம் கற்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு நீண்ட ஒரு தெளிவான ஒரு பதில் கிடைக்காது. ஆம் இல்லை பதில் தான். ஊரீம் தும்மீம் கற்கள் மூலமா 2 பதில் தான் வரும், ஆம் இல்லை. ஆம்னா ஒரு கல் பிரகாசமாகும், இல்லைன்னா இன்னொரு கல் பிரகாசமாகும். இது ஒரு விதம். சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா,
அது ஒரு பை. அந்த அந்த கல் வந்து எந்த கல்லை எடுக்கிறாங்களோ அந்த கல் தான் ஆம் இல்லை அப்படின்னும் பிற்காலங்களில் மாறி இருக்கலாம் அப்படின்னும் சீட்டு மடியிலே போடப்படும் அப்படின்ற அந்த அர்த்தத்தில் கூட சில பேர் அதை விளக்கம் தெரிவிக்கிறாங்க. ஆனால் நமக்கு தெரியும் யாத்ராம் புஸ்தகத்தில், லேவிராம் புஸ்தகத்தில் ஏபோத்தை தரித்திருப்பாங்க, அதில் கற்கள் இருக்கும். அந்த கற்களை கொண்டு அவங்க ஆம் இல்லை என்கிற பதிலை தான் அவங்க அறிந்து கொள்ள முடியுமே ஒழிய விளக்கமான தெளிவான டீட்டெயில்டான ஒரு வாசகமோ வார்த்தையோ அப்படியெல்லாம் அங்கே ஒரு உரையாடல் இருக்காது. ஆம் இல்லை என்கிற பதில் தான் ஊரின் தும்மியில் இருக்கும். அந்த ஒரு எஸ் ஆர் நோ ஆன்சர், ஆம் இல்லை பதில், ஒன் வேர்ட் ஆன்சர், ஒரு வார்த்தை பதில் கூட அந்த ஊரின் தும்மியிலிருந்து சவுலுக்கு கிடைக்கல. ஆசாரியர்களிடத்தில் போய் அவர் விசாரிக்கும் போதும் அப்படி பதில் கிடைக்கல. மூன்றாவது முறை தீர்க்கதரிசிகளுக்குள்ள போறாரு. சாமுவேல் தீர்க்கதரிசி இதற்கு முன்னமே மரித்து போனார் அப்படின்னு 3வது வசனத்துல 2வது முறை இந்த குறிப்பு எழுதப்பட்டிருக்கு. 1 சாமுவேல் 25வது அதிகாரத்துல ஏற்கனவே 1 சாமுவேல் 25:1 சாமுவேல் மரணமடைந்தான், இஸ்ரவேலர் எல்லாரும் கூடி வந்து அவனுக்காக துக்கம் கொண்டாடி ராமாவில் இருக்கிற அவனுடைய வலவிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள் என்கிற சாமுவேலுடைய மரணத்தை குறித்து 1 சாமுவேல் 25 சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இங்க குறிப்பா சாமுவேல் இதற்கு முன்னமே மரித்து போனான் என்று 1 சாமுவேல் 28:3 சொல்லப்பட்டிருக்கு. மறுபடியும் ஒரு அங்க ஆவிக்குரிய ஒரு வெற்றிடம், அங்க ஒரு ஆவிக்குரிய தலைவனுடைய வெற்றிடம் இருக்கிறத குறிப்பிடுவதற்காக மறுபடியும் இந்த 28வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த சூழ்நிலையில அதுக்கு முன்னமே சவுலும் அஞ்ஞானம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் தேசத்தில் இராதபடி துரத்தி விட்டான் என்பதும் ஒரு குறிப்பு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அசுத்த ஆவிகளிடத்துல விசாரிக்கிற முறையும் அங்க இல்லை. பரிசுத்த ஆவியானவரிடத்துல, தேவ ஆவியை பெற்ற தேவனுடைய ஆசாரியர்களிடத்துல, தீர்க்கதரிசியினிடத்துல விசாரிப்பதற்கும் சாமுவேலும் இப்போ உயிரோடு இல்லை. அப்ப சாமுவேல் உருவாக்கிய அந்த தீர்க்கதரிசிகள், அந்த தீர்க்கதரிசிகளிடத்திலிருந்து போய் கர்த்தருடைய வார்த்தை கிடைக்குமா அப்படின்னு சவுல் முயற்சித்து பார்க்கிறார். குறிப்பா நாத்தான் தீர்க்கதரிசி, காத் தீர்க்கதரிசி, இவங்கெல்லாம் பேர் சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்கதரிசிகள், சாமுவேலுக்கு அடுத்து வந்த தீர்க்கதரிசிகள். இந்த காலத்துல தான் அவங்க பேர்கள் சொல்லப்பட்டிருக்கு. 1 சாமுவேல் 22வது அதிகாரத்துல முதல் காத்து தீர்க்கதரிசியினுடைய பேர் வருது. 1 சாமுவேல் 22:5 காத் என்னும் தீர்க்கதரிசி தாவீதை பார்த்து, நீர் அரணில் இராமல் யூதா தேசத்திற்கு புறப்பட்டு வாரும் என்றான். ஸோ காத் என்கிற ஒரு இளம் தீர்க்கதரிசியை குறித்து நம்ம வாசிக்கிறோம். நாத்தான் தீர்க்கதரிசியும் அவருடைய பேர் சொல்லப்பட்டிருக்கு. அவரும் காத்தும் சேர்ந்துதான் சாமுவேலுடைய காலத்துக்கு பிற்பாடு இந்த 1 சாமுவேல் 2 சாமுவேல் புஸ்தகங்களை எழுதியிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது பேர் அறியாத தீர்க்கதரிசிகளும் நாயோத் என்கிற ஊர்ல அங்க தீர்க்கதரிசிகளுக்கு தலைவனாக அந்த சாமுவேலும் இருந்திருக்கிறார். ஸோ இதுவும் நாம 1 சாமுவேல்ல நம்ம ஏற்கனவே முந்தின பாடங்களை நம்ம சிந்தித்தோம். அப்படி தீர்க்கதரிசிகளிடத்துலையும் போய் சவுல் எத்தனை பேர்கிட்ட போனாருன்னு தெரியல. ஒரு தீர்க்கதரிசியா, 2 தீர்க்கதரிசியா, இதெல்லாம் ஒரு நீண்ட காலமா சவுல் எடுக்கிற ஒரு முயற்சி. கடவுளை தேடுவதற்கு, தேவனுடைய வழிநடத்துதலை தேடுவதற்கு, தேவ சித்தத்தை அறிவதற்கு, தேவ பாதுகாப்பை பெற்றுக்கொள்வதற்கு அவர் சவுல் முயற்சி பண்றார். ஸோ இது ஒரு சவுளுடைய ஒரு விதமான ஒரு தேடல்னு சொல்லலாம். ஆனா அங்க ஒரு குறிப்பா ஒரு வார்த்தை இருக்கு. சவுல் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும் போது கர்த்தர் அவனுக்கு மறு உத்தரவு அருளவில்லை. சொப்பனங்களினாலாவது, ஊரிமினாலாவது, தீர்க்கதரிசிகளினாலாவது, 3 விதம் தான் மெயினா பழைய ஏற்பாட்டுல தேவ சித்தத்தை அறிவதற்கான வழி. சொப்பனம் அல்லது ஊரின் தும்மின் அல்லது தீர்க்கதரிசிகள். மறு உத்தரவு கர்த்தர் அருளவில்லை. இது எவ்வளவு பெரிய ஒரு ஆபத்தான, ஒரு சோகமான ஒரு ஒரு நிலை பாருங்க. தேவனிடத்தில் விசாரிக்கும்படி ஒரு மனிதன் வருகிறான், ஆனா கர்த்தர் அவனுக்கு மறு உத்தரவு அருளவில்லை, பதில் கொடுக்க மாட்டாரு. இது இன்றைக்கும் சாத்தியமா?
தம்மை தேடி வருகிற, உண்மையாய் தம்மை தேடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். சங்கீதத்தில் தான் அந்த வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். 145 சங்கீதம் 145:18 தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். தம்மை நோக்கி கூப்பிடுகிற எல்லாருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். இயேசுவே அப்படின்னு கூப்பிட்டா போதும், ஆண்டவர் சமீபமாக இருக்கிறார். எங்கே 2-3 பேர் அவருடைய நாமத்தினாலே கூடி ஒருமனப்பட்டு இருக்கிறார்களோ அங்கே அவர் நடுவிலே நான் இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன்னு சொல்லியிருக்கிறார். யோவான் 14வது அதிகாரம், யோவான் 14வது அதிகாரம் 13-14 நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். ஸோ எதை கேட்டாலும் ஆண்டவர் செய்வேன்னு சொல்லியிருக்கிறார். அப்படி இருக்கும்போது நாம் ஜபத்தில் ஆண்டவர் இடத்துல போய் கேட்கும்போது, வியாதிக்காக, பண தேவைக்காக நம்ம கேட்கும்போது அதை அவர் நிச்சயமாக அவர் செய்கிறவர் தானே. அப்போ நம்ம ஜெபித்தா ஆண்டவர் பதில் கொடுப்பார் தானே. ஜெபிச்சு பாருங்க அப்படின்னு நம்ம பல பேருக்கு நம்ம ஆலோசனை சொல்கிறோம். ஆனால் இந்த சங்கீதம் 145:18 ஒரு குறிப்பு இருக்கு. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார் அப்படின்னு எழுதியில்லை. உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். அதை பரீட்சித்து பார்ப்பது அது கூடாது, அது செய்யக்கூடாது. இயேசு கிறிஸ்துவே சொல்றாரு அவருக்கு வந்த சோதனையில், உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக. ஸோ பரீட்சை பார்ப்பது அது தேவனுடைய நீதி இல்லை, சட்டம் அல்ல. பரீட்சை பார்க்க கூடாது. அதே நேரத்தில் அவர் கூப்பிட்டா எல்லாருக்கும் சமீபமாக தானே இருக்கணும். அவர் உண்மையாக சவுல் தானே தேடுறாரு. நம்ம வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது சங்கீதம் 66வது சங்கீதம் 18வது வசனத்தில் வாசிக்கிறோம். சங்கீதம் 66:18 என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். இருதயத்தில் அக்கிரம சிந்தை. சவுலுக்கு தாவீதின் மேல பொறாமை. நீ போய் முதலாவது உன் சகோதரனோட ஒப்புரவாக, பின்பு உன் காணிக்கையை செலுத்துதான் ஆண்டவர் சொன்னார். சகோதரனோட ஒப்புரவாகாம சீக்கிரத்துல நல்மனம் பொருந்து சகோதரனோடு ஒப்புரவாக்கு. தேவ பிள்ளையோடு உனக்கு பிரச்சனை இருந்தா ஒப்புரவாக்கிடு. ஆனா அவிசுவாசிகளோடு ஒப்புரவாக முடியாது. அப்ப அங்க என்ன செய்யணும்? நல்மனம் பொருந்து. இதுதான் ஆண்டவர் மத்தேயுல நமக்கு மலைப்பிரசங்கத்துல சொன்னார். சீக்கிரத்திலே நல்மனம் பொருந்து. ஒப்புரவாக முடியாது, அவங்களோட ஐக்கியப்பட முடியாது, ஆனா நல்மனம் பொருந்தலாம். அந்த நல்மனம் பொருந்து, சார்ட் அவுட் த ப்ராப்ளம் ஆங்கிலத்தில், அதை சீக்கிரத்தில் சரி செய்வதற்கு முயற்சி செய். நல்மனம் பொருந்து. அதை இங்கே சவுல் செய்யலை. உள்ள அங்கே பகை இருக்கு, பொறாமை இருக்கு, போட்டி இருக்கு. 85 ஆசாரியர்களை, நோபு பட்டணத்து ஆசாரியர்களை கொலை செய்திருக்கிறதுக்கு பாவ மன்னிப்பு கேட்கல, அதற்கு பழி செலுத்தலை. நான் என் கைகள் ரத்தம் படிந்திருக்கு, அதை பற்றி அங்கே எந்த குற்ற உணர்வு இல்லை, பாவ உணர்வு இல்லை, அதை அறிக்கையிடலை. அக்கிரம சிந்தை இருதயத்தில் இருந்ததுனால இருந்தால் கர்த்தர் செவி கொடுக்கல, செவி கொடுக்க மாட்டார். நீதிமொழிகள் 21:13 வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 21:13 ஏழையின் கூக்குரலுக்கு தன் செவியை அடைத்துக் கொள்ளுகிறவன் தானும் சத்தமிட்டு கூப்பிடும்போது கேட்கப்பட மாட்டான். எப்போதெல்லாம் நம்முடைய தேடலுக்கு, நம்முடைய ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுப்பதில்லை, மறு உத்தரவு அருளாமல் இருக்கிறார், இருதயத்தில் அக்கிரம சிந்தை இருக்கும்போது. இரண்டாவது, ஏழையின் கூக்குரலுக்கு நம்முடைய செவியை அடைத்து கொள்ளும் போது, நாம் சத்தமிட்டு கூப்பிடும்போது அவர் கேட்க மாட்டார். 1 சாமுவேல் 14:37, இந்த உபாகமம் 1:45, 1 சாமுவேல் 28:6 இந்த வசனங்களை வாசிக்கும் போது கீழ்ப்படியாமை இருக்கும்போது கர்த்தர் அங்க சவுலுக்கு அவர் மறு உத்தரவு அருளவில்லை. உள்ள ரகசிய பாவங்கள், அக்கிரம சிந்தை இருக்கும்போது அங்க அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்பதில்லை. மூன்றாவது,
இரக்கத்தை நாம் ஏழைகளுக்கு காண்பிக்காத போது கர்த்தர் நமக்கும் இரக்கத்தை காண்பிக்காமல் இருக்கிறார். நீதிமொழிகள் நாம் வாசித்தோம், ஏழைக்கு தன் செவியை, தன் ஏழையின் கூக்குரலுக்கு தன் செவியை அடைத்துக் கொள்ளுகிறவன் தானும் சத்தமிட்டு கூப்பிடும் போது கேட்கப்பட மாட்டான். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். அப்ப இரக்கம் இல்லாதவர்கள் அவர்கள் இரக்கம் பெற மாட்டார்கள். அதுதான் அந்த வசனத்தினுடைய எதிர்ச்சொல். 4வது நீதிமொழிகள் 28:9, நீதிமொழிகள் 28:9 வாசிக்கிறோம், வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குகிறவனுடைய ஜெபமும் அருவருப்பானது. அங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு அங்க சவுல் கீழ்ப்படியல, தன் செவியை விளக்கினார். அங்க அமலேக்கியர்களை அழிக்கணும், முற்றிலும் அழிக்கணும். அமலேக்கியர்கள் மீது தேவன் கோபமா இருக்கிறாரு. அவங்க மேல வைத்திருந்த கோபத்தை, அது 1 சாமுவேல் 28 சாமுவேல், அந்த சாமுவேல் மரித்த பிற்பாடும் அவர் மூலமா சொல்லப்பட்ட வார்த்தையை பாருங்க. 1 சாமுவேல் 28:15 15 வாசித்து பார்த்தீங்கன்னா 18, நீ கர்த்தருடைய சொற்கேளாமலும் அமலேக்கின் மேல் அவருக்கு இருந்த கோபத்தின் உக்கிரத்தை தீர்க்காமலும் போனபடியினார் கர்த்தர் இன்றைய தினம் உனக்கு இந்த பிரகாரமாக செய்தார். அப்படின்னா அமலேக்கியர்கள் மீது தேவன் கோபமாக இருந்திருக்கிறார். அவங்க இஸ்ரவேல் மக்களை வழிமறித்தாங்க. அவங்க ரெவிதீமில பாளையம் இறங்கி இருக்கும் போது யாத்திராகம் 17 அந்த தண்ணி கிடைக்காம தாகமா இருக்கும் போது வந்து அமலேக்கியர்கள் இஸ்ரவேல் இடத்துல யுத்தம் பண்ணாங்க. அது கர்த்தருக்கு பிடிக்கல. கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமான ஒரு செயல். கர்த்தருடைய யுத்தம் அவர்களுக்கு விரோதமாக தலைமுறை தோறும் இருக்கும். யாத்திராகமம் 17 கடைசி வசனங்கள், 16வது வசனத்தை வாசிக்கிறேன். யாத்திராகமம் 17:16, அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால் தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும். அத சவுல் செய்யல. கர்த்தருடைய வேதத்துக்கு தன் செவியை அவர் விளக்கினார். அதனால அவர் கூப்பிடும்போது நீதிமொழிகள் 28:9, வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குகிறவனுடைய ஜெபமும் அருவருப்பானது. கீழ்ப்படியாமை இருக்கும்போது, அக்கிரம சிந்தை, ரகசிய பாவம் இருக்கும்போது, இரக்கமற்ற செயல், இரக்கத்தை அங்க நெக்லெக்ட் பண்ணும்போது, அதை தவிர்க்கும் போது, வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்கும் போது நம்முடைய ஜெபத்தையும் நம்முடைய தேடலையும் கர்த்தர் நிராகரிக்கிறார், மறு உத்தரவு அருளாதிருக்கிறார். 5வதாக யாக்கோபு 4:3 வாசிக்கிறோம். யாக்கோபு 4வது அதிகாரம் 3வது வசனம், நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். இது அந்த சுய இன்பம், சுய ஆசை, விருப்பங்கள். நான் விரும்புகிற அது எனக்கு கிடைக்கணும், ஆண்டவர் அதை நிச்சயம் செய்வார். ஹைப்பர் கிரேஸ்ன்னு சொல்லி இப்போ புது குண்டெல்லாம் தூக்கி போடுறாங்க. என்ன வேணாலும் செய்யலாம். சிலுவையில் ஆண்டவர் வருங்கால பாவம், நிகழ்கால பாவம், கடந்த கால பாவம், எல்லா பாவத்தையும் அவர் கழுவி விட்டார். எப்படி வேணாலும் வாழலாம், என்ன வேணாலும் செய்யலாம். அதெல்லாம் ஒன்றும் இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் சகல பாவையும் நீக்கி சுத்திகரிக்கும் தான் போட்டிருக்கு. அதனால அவர் பரம்பரை பாவம், சிறு வயதில் செய்த வாலிப பாவம், அறியாமல் செய்த பாவம், துணிகரத்தில் செய்த பாவம், அறிந்து செய்த பாவம், எல்லா பாவத்தையும் ஆண்டவர் மன்னிச்சிட்டாரு. அதனால நம்ம எப்படி வேணாலும் வாழலாம். அப்படிப்பட்ட அந்த சுய இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பிக்கிற விண்ணப்பம், அதனால பெற்றுக்கொள்ளாமல் நாம் போய்விடுகிறோம். ஸோ இது ஒரு ஹைப்பர் கிரேஸ் பீப்புள் சொல்ற ஒரு கள்ள உபதேசம். இன்னொரு விதம் பார்த்தீங்கன்னா, எல்லாமே தன்னை சுயத்தை மையமாய் வைத்த ஒரு வாழ்வு. நான், எனது, என்னுடையது, என்னுடைய பிள்ளைகள், எனக்கான நன்மை, இதையே தேடுறது. அதை அடிப்படையாக வைத்தே சாட்சியெல்லாம் சொல்லுவாங்க பாருங்க நிறைய பேர். முக்காவாசி சாட்சி பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். கர்த்தர் எனக்கு வீட்டை கொடுத்தார், காரை கொடுத்தார், பிள்ளையை கொடுத்தார். தப்பு இல்லை, நிச்சயம் ஆண்டவர் கொடுக்கிறாரு தான். என்னைக்காவது எப்பயாவது யாராவது
கர்த்தர் இருந்ததையும் எடுத்துக்கொண்டார். இதை நான் சாட்சியாக அறிவிக்கிறேன். எனக்கு திடீர்னு ஒரு அடிபட்டது, இருந்ததும் தொலைஞ்சு போச்சு. ஆனாலும் நான் விசுவாசத்தை இழக்கல. இதை நான் சாட்சியாக இங்கே வந்து சொல்கிறேன். அப்படி யாராவது சொல்லியிருக்காங்க, அவங்க வாழ்நாளில் நடந்திருக்கா? அந்த மாதிரி அதிசயம் நடந்திருக்கா? நீங்கள் தான் சொல்லியிருக்கிறீங்களா, நாம தான் சொல்லியிருக்கிறோமா? இன்னைக்கு நம்மளை சுற்றி இருக்கிறது எல்லாமே பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் தான். ஆண்டவர்கிட்ட வாங்க, அவர் உங்களுக்கு நன்மை செய்வார். கைப்பிரதியை, சுவிசேஷ கைப்பிரதி எடுத்து வாசித்து பாருங்க. இயேசுவிடம் வாருங்கள், உங்களுக்கு வியாதி சுகமாகும். அப்படி பார்த்தா எத்தனை கிறிஸ்தவர்கள் வியாதியில் செத்து போனாங்க. தீமோத்தேயுக்கு பார்த்தீங்கன்னா வயிற்று வலி, திராட்சை ரசம் குடிக்க வேண்டியதாக இருந்தது. இயற்கை மருத்துவம். அன்னைக்கு பவுலுக்கு சரீரத்தில் முள்ளு இருந்தது. எலிசாவும் மொட்டை தலையான்னு சொன்னாங்க, முடியே இல்லை. இப்படி அடுக்கிக்கிட்டே போகலாம். நம்ம காலத்தில் தெரிஞ்ச எத்தனையோ ஊழியக்காரவங்க சுகரில் செத்து போனவங்க, குளிக்கும் போது பாத்ரூமில் வழுக்கி விழுந்து முதுகெலும்பு உடஞ்சி போன எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. உங்கள் வீட்டிலே இருக்கலாம். கண் பார்வை இல்லாமல் கண்ணாடி போட்டுட்டு இருக்கிற எத்தனையோ பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க. இதெல்லாம் நமக்கு இன்னமும் நம்ம இந்த காலத்திலையும் இப்படி நம்ம சொல்லிட்டு இருக்கிறோமே. இயேசுவிடம் வந்தால் நிச்சயம் இதெல்லாம் செய்கிறாரு, இல்லைன்னு இல்லை. விசுவாசத்தினாலே சிங்கத்தின் வாயை அடைத்தார்கள், பட்டய கருக்குக்கு தப்பினார்கள். இதெல்லாம் நம்ம வாசிக்கிறோம் தான். எபிரேயர் 11வது அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே வெறும் பாசிட்டிவான ஸ்டேட்மெண்ட் மட்டும் இல்லை. விசுவாச வீரர்களுடைய பட்டியல், விசுவாசத்தினாலே ஏனோக்கு, விசுவாசத்தினாலே ஆபேல் அப்படின்னு ஆரம்பிக்குது. விசுவாசத்தினாலே நாம். எபிரேயர் 11 முதலாவது வருகிறது யாருன்னு கேட்டீங்கன்னா எபிரேயர் 11:4 விசுவாசத்தினாலே ஆபேல், இதுதான் எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் எபிரேயர் 11:3 அங்கே நீங்களும் நானும் தான் ஃபர்ஸ்ட் வரும். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். அதுக்கப்புறம் தான் ஆபேல் வராரு. 5வது வசனத்துல ஏனோக்கு, 6ல் 7ல் நோவா, இப்படியெல்லாம் வந்துட்டு இருக்காங்க. எபிரேயர் 11:32 பின்னும் நான் என்ன சொல்லுவேன், கிதியோன், பாராக், சிம்சோன், எப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்கதரிசிகளையும் குறித்து நான் விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது. 33 விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்கு தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்கினின் உக்கிரத்தை அவித்தார்கள், பட்டய கருக்குக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலம் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்கள் ஆனார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள். 35வது வசனத்தின் நடுப்பகுதி, வேறு சிலர், இவங்களும் விசுவாச வீரர்கள் தான், வீராங்கனைகள் தான், வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் அதே விசுவாசத்தினாலே வாதிக்கப்பட்டார்கள். 36 உங்க பைபிள்ல தானே எழுதியிருக்கு, நம்ம பைபிள்ல தானே எழுதியிருக்குது. விசுவாசத்தினாலே வேறு சிலர் நிந்தைகளை அனுபவித்தார்கள், விசுவாசத்தினாலே அடிகளை அனுபவித்தார்கள், விசுவாசத்தினாலே கட்டுகளை அனுபவித்தார்கள், விசுவாசத்தினாலே காவலை அனுபவித்தார்கள். 37 விசுவாசத்தினாலே கல்லெறி உண்டார்கள், விசுவாசத்தினாலே வாளால் அறுப்புண்டார்கள், விசுவாசத்தினாலே பரீட்சை பார்க்கப்பட்டார்கள். ஏன் நான் விசுவாசத்தினாலே சொல்லி சொல்றேன்னா அப்பதான் மண்டையில ஏறும். மற்றவங்ககிட்ட சொல்லும் போது, நான் உங்களை திட்டலங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. இன்னைக்கு பல கிறிஸ்தவர்கள் நம்ம ஒரு டிஸ்னி லேண்ட் மாதிரி காட்டுறோம். கிறிஸ்தவத்தையும் கிறிஸ்துவையும். ஆண்டோட்ட வாங்க, உங்களுக்கு 2 போட்டா 4 கிடைக்கும், 4 போட்டா 8 கிடைக்கும். இது என்ன ஷேர் மார்க்கெட்டா? இது இங்க 8 போட்டா 8ம் போகும். என் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது சகோதரனையாவது சகோதரியாவது விட்டவனவனோ இழந்தவனவனோ 100 பெறுவான். அப்பனா விட்டாதான் கிடைக்கும், கொடுத்தா கிடைக்கும்ல. விடணும், இழக்கணும், அப்பதான் நம்மளுக்கு 100 கிடைக்கும். இம்மையிலும் துன்பங்களோட கூட 100 நமக்கு கிடைத்து மறுமையிலே நம்ம நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வோம். விசுவாசத்தினாலே பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தினாலே வெட்டப்பட்டு மரித்தார்கள், செம்மறியாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்து கொண்டு விசுவாசத்தினாலே திரிந்தார்கள். சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியா இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. அப்படிதானே நமக்கு எல்லாரும் ஹைலைட் பண்றது. எபிரேயர் 11:37 சொல்லுது, குறைவை அனுபவித்தார்கள்னு. உபத்திரவத்தை அனுபவித்தார்கள், துன்பத்தை அனுபவித்தார்கள். அப்ப குறைவை எப்படி அனுபவிச்சாங்க? கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாத. அப்ப விசுவாசத்தினால குறைவை அனுபவித்தார்னு போட்டிருக்குதானே. சிம்பிளா சொல்றேன், ஆவிக்குரிய நன்மை ஒன்றும் குறைவுபடாது. சங்கீதத்துல நம்ம வாசிக்கிறோம், 34 தான் நினைக்கிறேன்.
கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. அது ஆவிக்குரிய நன்மை குறைவுபடாது, ஆனா சரீர நன்மை குறைவுபடும். இருக்கிறதும் போகும். எவனுக்கு அதிகம் கொடுக்கப்படுதோ அவனிடத்துல அதிகம் கேட்கப்படும். உள்ளதும் போகும். கொடுக்கிறதே எடுக்கிறதுக்கு தான். எடுத்தாலும் யோபு மாதிரி சொல்லணும், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். இந்த சமநிலையான பார்வை நம்ம அற்று போகிறோம். யாக்கோபு 4:3 38 வாசிக்கிறேன். எபிரேயர் 11:38. உலகம் அவர்களுக்கு பாத்திரமா இருக்கவில்லை, விசுவாசத்தினால வனாந்திரங்களிலையும் மலைகளிலும் குகைகளிலும் பூமியின் வெடிப்புகளிலேயும் விசுவாசத்தினாலே சிதறுண்டு அலைந்தார். விசுவாசத்தினால வெறும் கிடைக்கும், கொடுப்பாரு, இதை மட்டுமே அலப்பிட்டு இருக்கக்கூடாது, சொல்லிட்டு இருக்கக்கூடாது, புலம்பிட்டு இருக்கக்கூடாது, இப்படி சொல்லி மற்றவங்களை ஏமாற்றக்கூடாது. விசுவாசத்தினால கர்த்தர் எவனுக்கு கொடுக்கணுமோ அவனுக்கு கொடுப்பாரு, கேட்டா கொடுப்பாரு. சில பேருக்கு இருக்கிறதையும் எடுப்பாரு. இது புரியுற மாதிரி சொல்றேன். குழந்தைகளுக்கு கொடுப்பாரு, விசுவாசத்துல முதிர்ந்தவர்களுக்கு எடுப்பாரு. அவருக்கு தெரியும் நீ கொடுத்தாதான் நீ என்கிட்ட வருவேன்னு தெரியும், அதனால கொடுக்கிறார். குழந்தைகளுக்கு உன்கிட்ட இருக்கிறதையும் எடுத்தாலும் நீ என்னை விட்டு போக மாட்டேன்னு அவருக்கு தெரியும், அதனால தைரியமா கை வைப்பாரு, எடுப்பாரு. இந்த சரீரம் முதலாக அழிந்து போனாலும் என் மீட்பரை நான் உயிரோடு இருக்கிற என் மீட்பரை பார்ப்பேன்னு யோபு பழைய ஏற்பாட்டுல சொல்லி இருக்கிறார். மோசையெல்லாம் வரத்துக்கு முன்னாடி, நியாயப்பிரமாணம் வரத்துக்கு முன்னாடியே வாழ்ந்த ஒரு மனுஷன் யோபு. பைபிள்லேயே முதல் எழுதப்பட்ட முதல் புத்தகம்னு சொன்னா அது யோபு புஸ்தகம் தான் பலர் நம்புறாங்க. நானும் அதை நம்புறேன். அப்படி வாழ்ந்த ஒரு யோபுவாலேயே என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அந்நிய கண்கள் அல்ல என் கண்களால நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்ல முடியுமானால், ஒரு தானியேலுடைய நண்பர்கள் 3 பேர் சொல்ல முடியும்னா, அவங்க கொன்று போட்டாலும் அவர் தான் எங்கள் தேவன், விடுவித்தாலும் விடுவிக்காமற் போனாலும், நீங்க நம்ம சொல்லுவோமா அவர் கொடுத்தாலும் கொடுக்காமல் போனாலும் சொல்லுவோமா? கொடுத்தா சாமி, இல்லைன்னா அப்ப நம்ம சாட்சி சொல்ல மாட்டோம்ல. கொடுத்தாதான் சாட்சி சொல்லுவோம். ரோல் அப்பதான் கறி கொத்து ரொட்டி கொடுப்போம் எல்லாருக்கும். கர்த்தர் கொடுத்தார், கார் கொடுத்தார், லைசன்ஸ் கொடுத்தார். துபாயில் இருக்கிற ஷேக்குங்களுக்கு கார் கம்பெனியே இருக்குது. ஒரு கார் கொடுத்தாருன்னு சாட்சி சொல்லிட்டு இருக்கிறோம். பிசா சொல்றானே. இந்த வசனத்தை நல்ல வேளை நிறைய பேர் வாக்குத்தத்த வசனமா அடிக்கல. இன்னும் மத்தேயு 4வது அதிகாரம் பைபிள்ல தான் எழுதி இருக்குது. மத்தேயு 4:9 இன்னும் யாரும் வாக்குத்தத்த வசனமா அடிக்கல. இவைகள் எல்லாம் உமக்கு தருவேன், பைபிள்ல தான் இருக்கு. ஐ வில் கிவ் யூ எவ்ரிதிங். யார் சொல்றது? பிசா சொல்றான். இவைகள் எல்லாம் உமக்கு தருவேன். நீ என்ன சாஷ்டாங்கமா விழுந்து என்னை பணிந்து கொண்டால் எல்லாத்தையும் தருவேன்னு பிசாசு தான் சொல்றான். உலக ஆசீர்வாதம் பிசாசாலையும் தர முடியும். அதனால கர்த்தர் கொடுக்கிறார் தான், அது இல்லைன்னு சொல்லல. ஆனா கொடுக்கறத மட்டும் ஹைலைட் பண்ணக்கூடாது. இம்மைக்காக மாத்திரம் நம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களா இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களா இருப்போம். ஜெபம் கேட்கப்படாமல் போவதற்கு இன்னொரு காரணம் என்ன? சுயத்தை அடிப்படையாக கொண்டு கேட்கறதுனால பெறமாற்றோம். 6வது யாக்கோபு 1வது அதிகாரம் வசனங்கள் 6 வாசிக்கிறேன். யாக்கோபு 1வது அதிகாரம் வசனங்கள் 6-8. எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிப்பட்டு அலைகிற கடலின் அலைக்கோப்பா இருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். டபுள் ஸ்டாண்டர்ட், ஒரு ஸ்டேபிள் மைண்ட் இல்லை. கேட்டு வைப்போம், கேட்டு பார்ப்போம், கொடுத்தா கிடைக்கட்டும். இதெல்லாம் லொத்தோவா? ஏதோ ஒரு நம்பர் கிறுக்கி ஒரு சீட்டு மாதிரி, ஒரு அதிர்ஷ்ட சீட்டு, ஒரு கிளி எடுத்து போடுற ஒரு அட்டை மாதிரி. கொடுத்தா கொடுக்கட்டும், கேட்டு வைப்போம், இங்கேயும் கேட்டு வைப்போம் அப்படின்னு கேட்டு வச்சுட்டு கையிலேயே ஒரு கருப்பு கயிறை கட்டிக்குவோம், ஒரு சிவப்பு கயிறை கட்டிக்குவோம், ஒரு தாயத்தை கட்டிக்குவோம். அதுபோல ஒரு இருமனதோடு கேட்கக்கூடாது. அப்படி கேட்டால் அது கிடைக்காது. கடைசியாக 7வதாக ஏசாயா 59:2 வசனம். உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. இதைதான் மீகா 3:4 வாசிக்கிறோம். எல்லாத்தையும் ஒரே வார்த்தையில் சொல்லணும், நம்முடைய பாவங்கள் தான் நமக்கும் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. அவர் நமக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை நமக்கு மறைக்கிறது. 1 சாமுவேல் 28 சவுல் எவ்வளோ முயற்சி பண்றாரு கர்த்தரிடத்தில் விசாரிப்பதற்கு. சவுல்
நல்ல அயர்ந்த தூக்கத்தை தேடி பார்க்கிறாரு. சொப்பனத்தினால கர்த்தர் பேசுவாரான்னு எதிர்பார்க்கிறாரு. ஊரின் தும்மினால ஒரு வார்த்தை ஆம் இல்லைன்னு சொல்ல மாட்டாரான்னு எதிர்பார்க்கிறாரு. தீர்க்கதரிசிகள் இடத்துல போய் கேட்கிறாரு. தீர்க்கதரிசிகளும் ஏதோ ஆண்டவர் சொல்லல ராஜாவேன்னு சொல்லிடுறாங்க. எதுக்கும் நாளைக்கு சொல்லுங்க, அடுத்த வாரம் சொல்லுங்க. இல்ல ராஜாவே, எதுவும் சொல்லல, சொன்னா சொல்ல போறோம், எதுவும் கர்த்தரிடத்துல இருந்து வார்த்தை வரல அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறாங்க. இந்த சவுலுக்கு ஒரு பெரிய ஏமாற்றம். இன்னைக்கும் பலருக்கு இந்த ஏமாற்றம் வருது. ஏன்னா கீழ்ப்படியாம, இருதயத்தில் அக்கிரம சிந்தை, இரக்க குணம் ஏழைகள்கிட்ட இல்லை. தன்னை விட பலவீனர்கள், விசுவாசத்தில் பலவீனர்கள், விசுவாசத்தில் பின்மாற்றத்தில் இருக்கிறவங்களுக்கு இரக்க குணம் இல்லை. தனக்கு தான் எல்லாம் தெரியும்ன்ற இருமாப்பு, பெருமை. தன் பிள்ளைகள் தான் ஞானஸ்நானம் எடுத்துட்டாங்க, உங்க பிள்ளைங்க ஞானஸ்நானம் எடுக்கலையா அப்படின்னு ஏளனமா கேட்கறது. இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை. சுய இன்பம், சுயத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு வாழ்வு, இரு மனம், நம்முடைய அக்கிரமங்கள் தேவனுக்கும் நமக்கும் பிரிவினை உண்டாக்குகிறது. அதனால சவுல் கர்த்தரிடத்தில் விசாரித்த போது சவுலுக்கு கர்த்தர் மறு உத்தரவு அருளவில்லை. 1 சாமுவேல் 28:6. அப்பொழுது 7வது வசனம், 1 சாமுவேல் 28:7, சவுல் தன் ஊழியக்காரரை நோக்கி, எப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து மறு உத்தரவு வராத போது அந்நியனம் பார்க்கிற ஒரு ஸ்திரியை தேடுங்கள் அப்படின்னு சவுல் சொன்னார். இன்னைக்கும் கைரேகை பார்க்கறது, பாம் ரீடர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, நாள் பார்க்கறது, இதெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாத செயல். லேவியராகமம் 20வது அதிகாரம். வெளியே போறப்ப கருப்பு பூனை போயிடுச்சுன்னா வண்டி எடுக்க மாட்டாங்க. உள்ள வாங்க, தண்ணி குடிச்சிட்டு போங்கன்னு வாங்க. இன்னைக்கு என்ன தேதி, அந்த தேதி வாங்க, இன்னொரு தேதியில வச்சுக்கலாம்னு வாங்க. கிறிஸ்தவர்கள் பண்ற அட்டகாசம் தான். நீங்க பண்றீங்களான்னு எனக்கு தெரியல. நம்மை நாம நிதானித்து பார்க்கலாம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். இந்த பிரான்ஸ்ல, யூரோப்லாம் ஒரு பைத்தியம் பிடிச்சிருக்கு. அது என்னன்னா, வெள்ளிக்கிழமை 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஆயிடுச்சுன்னா வாங்குறது திரேஸ்னா எல்லாருக்கும் ஒரு பயம். வெள்ளக்காரவங்களுக்கு, ஐரோப்பியர்களுக்கே ஒரு பயம் இருக்கு. அந்த மாதிரி ஒரு பயம். லேவியராகமம் 20:27 வாசிக்கிறோம், கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்து எடுத்தேன். அந்நியனம் பார்க்கிறவர்களும் குறி சொல்லுகிறவர்களுமாய் இருக்கிற புருஷனாகிலும் ஸ்திரீயாகிலும் கொலை செய்யப்பட வேண்டும். அவர்கள் மேல் கல்லெறிவார்களாக. அவர்கள் இரத்தப்பிழை அவர்கள் மேல் இருக்க கடவுது என்று சொல் என்றார். அந்நியனம் பார்க்கிறவர்கள், குறி சொல்லுகிறவர்கள் கொலை செய்யப்பட வேண்டும். இங்கதான் சவுல் அமலேக்கியர்கள் மீது தேவ நீதியை செய்வதற்கு கர்த்தருக்கு ஊழியம் செய்யாதனால அபிஷேகத்தை இழந்தார், உயிரை இழக்கல. ஆனா இந்த செயல் செய்ததுனாலதான் 1 நாளாகமும் 10வது அதிகாரத்துல வாசிக்கிறோம். 1 நாளாகமும் 10, 13, 14. அப்படியே சவுல் கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளாமல் கர்த்தருக்கு செய்த தன் துரோகத்து நிமித்தமும், அது அங்க அமலேக்கியர்களை செய்ய சொன்னதுக்கு கீழ்ப்படியாம போனது நிமித்தம், அவன் கர்த்தரை தேடாமல் அந்நியனம் பார்க்கிறவர்களை கேட்கும்படிக்கு தேடினது நிமித்தமும் செத்து போனான். அதற்காக 14, அவர் அவனை கொன்று ராஜ்யபாரத்தை ஈசாயின் குமாரனாகிய தாவீது வசமாக திருப்பினார். எப்போ சவுல் அந்நியனம் பார்க்கிறவர்களை தேடி போனாரோ அங்கதான், அது நிமித்தம்தான் அன்றைக்கு சவுல் அந்த அதுதான் அவருடைய கடைசி யுத்தம், அவர் மரித்து போனார். உபாகமம் 18வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கணும். உடனே நம்ம சொல்லலாம், இல்ல நான் அந்நியனெல்லாம் பார்க்கல, நான் குறி சொல்றவங்கள்ட்டெல்லாம் நான் போகல, அவங்க எங்க இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல, மைய வைக்கிறவங்கலாம் எனக்கு தெரியலன்னு சொல்லலாம். உபாகமம் 18 நம்ம வாசிக்கிறோம். 9வது வசனத்திலிருந்து, உபாகமம் 18:9 உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் நீ போய் சேரும்போது அந்த ஜாதிகள் செய்யும் அருவருப்புகளின்படி செய்ய கற்றுக்கொள்ள வேண்டாம். தன் மகனையாவது தன் மகளையாவது தீ கடக்க பண்ணுகிறவனும், குறி சொல்லுகிறவனும், நாள் பார்க்கிறவனும், அந்நியனம் பார்க்கிறவனும், சூனியக்காரனும், மந்திரவாதியும்,
சன்னதக்காரனும் மாயவித்தைக்காரனும் செத்தவர்களிடத்தில் குறி கேட்கிறவனும் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டாம். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவன் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவள். இப்படிப்பட்ட அருவருப்புகளின் நிமித்தம் உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன் முன்னின்று துரத்தி விடுகிறார். ஒருவேளை நான் அஞ்ஞனம் பார்க்கல, குறி சொல்லல, இல்ல குறி சொல்றவங்ககிட்ட போகல, ஆனா நாள் பார்க்கறது, கேலண்டர்ல அவங்க வாடிக்கையாளர்களுக்காக அவங்க கேலண்டர் அடிக்கிறாங்க. இன்னைக்கு ராகு காலம், இன்னைக்கு 7:30 சனி, கெட்ட நேரம் அப்படின்னு அவங்க ஒரு நேரம் போட்டு கேலண்டரில் காய்கறி கடையில் அடித்து கொடுக்குறாங்க. எங்கெங்க தான் கொடுக்குறாங்கன்னா வெளிநாடுகளுக்கு வரைக்கும் கனடா, டென்மார்க்கு, நார்வே, யூஎஸ், பிரான்ஸு இந்த மாதிரி நாட்டுக்கு வந்தும் கூட இந்த புத்தியிலிருந்து திருந்தாம ஜெப நேரத்துக்கு கூட அதை பார்த்துட்டு கூட ஜெபிப்பாங்க போல. ஸோ இதெல்லாம் நமக்கு நல்லதில்லை. ஆவிக்குரிய முதிர்ச்சி இன்மையை காட்டுது. நாள் பார்க்கறது, கை ரேகையை பார்க்கறது. கட்ட விரலுக்கு பக்கத்து விரல் நீளமா இருந்துச்சுன்னா பொண்ணு எடுக்க மாட்டாங்க ஒரு காலத்துலலாம், எனக்கு கேள்விப்பட்ட வரைக்கும். அப்படியெல்லாம் குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொள்ளல். எது குணமா குற்றமா அதை பார்க்கணும். ஒரு மனுஷனுடைய குணத்தை பார்க்கணும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி நாள் பார்க்கறதெல்லாம் அழகில்லை. மனம் திரும்புவோம், ஜெபம் செய்யலாம். பரிசுத்தமுள்ள பிதாவே, அசுத்த ஆவிகளோடு தொடர்பு கொள்ளாமல், நாள் பார்க்கிற எண்ணம் இல்லாமல், உம்முடைய வார்த்தைக்கு பயந்து தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து உம்மை தேட வேண்டிய தக்க சமயத்தில் உம்மை தேடி கண்டுபிடிக்க உதவி செய்யும். உண்மையாய் உம்மை நோக்கி கூப்பிடும்போது நீ சமீபமாய் இருக்கிறீர். சகைவை தேடி வந்த தெய்வம், எங்களையும் தேடி வந்திருக்கிறீர். கற்றுத்தந்த பாடங்களுக்காக உமக்கு நன்றி. சவுல் போல நாங்கள் இல்லாமல் உம்மை கண்டடையத்தக்க சமயத்தில் உம்மை கண்டுபிடிக்க எங்களுடைய இருதயத்தில் நாங்கள் எப்படி இருக்கிறோம், உங்களுடைய வேதத்திற்கு எப்படி கை கொண்டு கீழ்ப்படுகிறோம், அப்பொழுது எங்களுடைய ஜெபத்தை நீர் கேட்கிறீர். எங்களுடைய ஜெபம் உமக்கு அருவருப்பா இருக்காது என்பதை கற்றுக்கொண்டோம். தயவு செய்து எங்களுக்கு உதவி செய்யும். கஷ்ட நேரத்தில் மட்டும் ஓடி வந்து உம்மிடத்துல ஓடி வராம மற்ற நேரத்திலையும் உம்மை முழு இருதயத்தோடு தேட உதவி செய்யும். ஆபத்து காலத்தில் சோர்ந்து போகாமல் ஆபத்து நேரத்தை ஜெப நேரமாக்குவதற்கு எப்போதும் உம்மிடத்திலே நாங்கள் தேடி வர உதவி செய்யும். ஆபத்துக்கு பயப்படாமல் விக்கினமின்றி அவன் அமைதியாய் இருக்கிறான் என்று நீதிமொழிகள் 1வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அப்படி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாய் ஜீவனம் பண்ணுகிறதற்கு உங்களுடைய சமூகத்தை நித்தமும் தேட உதவி செய்யும். இந்த வார்த்தைகளின்படி எங்களுக்காக கடவுது கிருபையாயிரும். இந்த ஜெபத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். ஆமேன்.